முக்கிய செய்திகள். 76வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தீவிர கண்காணிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நிதிச்சுமையை குறைக்கும். குடியரசு தின உரையில் திரௌபதி முர்மு புகழாரம். நடிகர் அஜித் உள்ளிட்ட 139 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 13 பேருக்கு பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள். மாநில உரிமையை பறிக்கும் யுஜிசிக்கு எதிராக டெல்லியில் போராட்டம். திமுக மாணவரணி சார்பில் நடைபெறும் என்று ஸ்டாலின் அறிவிப்பு. குடியரசு தினத்திலும் அரசியல் செய்ய முயற்சிக்கும் ஆளுநர் ரவி. மாநில அரசோடு மல்யுத்தம் நடத்த ராஜ்பவன் குஸ்தி களம் அல்ல என மதிவேந்தன் பதிலடி. வணக்கம். வணக்கம். 76வது குடியரசு தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றுகிறார். இந்த விழாவில் பிரதமர் திரு மோடி, மத்திய அமைச்சர்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொள்கின்றனர். இதனால் டெல்லியில் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடன் துணை ராணுவ படையினரும் முக்கிய சாலைகள், வழிபாட்டு தலங்கள், அரசு அலுவலகங்கள் உள்ளிட்டவற்றில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் வாகன தணிக்கையும் செய்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் எல்லைப் பகுதிகளில் ராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே 76வது குடியரசு தினத்தை கொண்டாடும் வகையில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை, இந்தியா கேட், குதுப் மினார் உள்ளிட்டவை மூவர்ணத்தில் ஜொலிக்கின்றன. இதேபோல குஜராத், உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் முக்கிய அரசு அலுவலகங்கள், பாலங்கள் மூவர்ண ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையின் அதிரடி படையினர், தொழில் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பொது இடங்கள், வழிபாட்டு தலங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் மெட்டல் டிடெக்டர் பொருத்தப்பட்டு பலத்த சோதனைக்கு பிறகே மக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். குமரி, பாம்பன் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடலோர பகுதிகளிலும் தீவிர ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் முக்கிய கட்டடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நாகூர் தர்காவின் பெரிய மினாரா மூவர்ண வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நிர்வாகத்தில் நிலைத்தன்மையை ஊக்குவித்து நிதிச்சுமையை குறைக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், அந்நிய ஆட்சியின் தலைகளில் இருந்து தாய்நாட்டை விடுவிக்க பெரும் தியாகங்களை செய்த துணிச்சல் மிக்க பிர்சா முண்டா போன்றோரை இன்று நாம் நினைவு கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை இன்றைய நவீன காலத்தில் கற்றுக்கொண்ட கோட்பாடுகள் அல்ல, அவை எப்போதும் நமது நாகரிக பாரம்பரியத்தின் பகுதியாக இருந்தவைதான் என்று கூறிய திருமதி முர்மு, உலகின் பல பகுதிகளில் பெண்களின் சமத்துவம் ஒரு தொலைதூர லட்சியமாக இருந்தபோது நமது நாட்டில் தேசத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்களாக பெண்கள் நிகழ்ந்ததாக பெருமிதம் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது நல்லாட்சியின் விதிமுறைகளை மறுவரையறை செய்யும் நடவடிக்கை என்று புகழாரம் சூட்டிய குடியரசுத் தலைவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நிர்வாகத்தில் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும் என்றும் நாட்டின் வளங்கள் திசை திருப்பப்படுவதையும் நிதிச்சுமையையும் குறைக்கும் என்றும் தெரிவித்தார். நமது செஸ் சாம்பியன்கள் உலகை கவர்ந்திருப்பதாக பாராட்டு தெரிவித்த அவர், 2024ஆம் ஆண்டில் முந்தைய சாதனைகளை முறியடித்து டி குகேஷ் சர்வதேச இளம் சதுரங்க சாம்பியன் ஆகியிருப்பதாக கூறினார். பருவநிலை மாற்றத்தின் உலகளாவிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் முயற்சிகளுக்கு நாம் ஒவ்வொருவரும் பங்களிக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நடிகர் அஜித் குமார், கிரிக்கெட் வீரர் அஸ்வின், நடிகை சோபனா, இசைக்கலைஞர் வேலு ஆசான் உள்ளிட்ட 139 பேருக்கு இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கல்வி, இலக்கியம், கலை, விளையாட்டு, சமூக பணி, வர்த்தகம், தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு மத்திய அரசின் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது மறைந்த மலையாள எழுத்தாளர் MT வாசுதேவன் நாயர், ஜப்பானைச் சேர்ந்த தொழிலதிபர் ஓசாமு சுசுகி, வயலின் இசைக்கலைஞர் எல் சுப்பிரமணியம் உள்ளிட்ட 7 பேருக்கு வழங்கப்படுகிறது. கன்னட நடிகர் அனந்தநாக், மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மனோகர் ஜோஷி, நடிகர் அஜித் குமார், தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா, நடிகை சோபனா உள்ளிட்ட 19 பேர் பத்மபூஷன் விருது பெறுகின்றனர்.
மிருதங்க வித்வான் குருவாயூர் துரை, சமையல் கலைஞர் தாமோதரன், கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திர அஸ்வின், தெருக்கூத்து கலைஞர் புரிசை கண்ணப்ப சம்பந்தன், தொழிலதிபர் சந்திரமோகன், சிற்பக்கலைஞர் ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி, பாரதி ஆய்வாளர் சீனி விஸ்வநாதன், பறை இசை கலைஞர் வேலு ஆசான் உள்ளிட்ட 113 பேர் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இப்போ தமிழகம் முழுக்க பயிற்சி கொடுத்துருக்கேன், உலக நாடுகளிலும் பயிற்சி கொடுத்துருக்கேன், நான் அமெரிக்காவில் சென்று போயிருக்கேன். ஆனால் வந்து பறை தான் என்னுடைய மூச்சுனால பறையெல்லாம் பரவலாக்கிட்டு இருக்கேன், வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த பறைக்கு கிடைச்ச மரியாதை எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லக்கூடாது, பறைக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு சொல்லணும். ஏன்னா பறை வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அதை சந்தோஷமாக பறை, துக்கப்பறை, அந்த பள்ளி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, வரலாறு இருக்குது. இந்த விருது கிடைச்சது எனக்கு வந்து கனவு கூட நினைக்கலாம் இந்த மாதிரி விருது கிடைக்குன்னு சொல்லிட்டு. புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் இசை கலைஞர் தட்சிணாமூர்த்தி, பாராலிம்பிக்கில் வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்ற ஹர்விந்தர் சிங், கோவா சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த லிபியா லோபா சர்தேசாய் ஆகியோரும் பத்மஸ்ரீ விருது பெறுகின்றனர். 3 பத்மபூஷன் விருது, 10 பத்மஸ்ரீ விருது என தமிழ்நாட்டைச் சேர்ந்த 13 பேர் இந்த வருடம் பத்ம விருதுகளை பெறுகின்றனர். விருது பெறும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு விருது அறிவித்துள்ளதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதுவதாக நடிகர் அஜித்குமார் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர், பிரதமர், திரைத்துறையினர், ரசிகர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். மாநில அரசிடம் இருந்து பல்கலைக்கழகங்களை பறிக்கும் யுஜிசி வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக திமுக மாணவரணி சார்பில் டெல்லியில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக திமுக சார்பில் சென்னை பல்லாவரத்தில் நேற்று பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய திரு ஸ்டாலின், தமிழர் பண்பாட்டை காக்கவே தமிழ்நாட்டில் மொழிப்போர் நடைபெற்றதாக கூறினார். இப்போதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்தியை திணிக்கலாமா, சமஸ்கிருதத்தை திணிக்கலாமா என மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மொழியை காக்க போராடிய தமிழ்நாட்டுக்கு சிக்கலை உருவாக்கவே தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் பள்ளிகள் மூலமாக, பல்கலைக்கழகங்கள் மூலமாக மத்திய அரசு திணிக்க பார்ப்பதாக கூறிய முதலமைச்சர், அதற்காகவே பல்கலைக்கழக அதிகாரத்தை பறிக்கும் யுஜிசி வரைவு நெறிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த முடிவை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் டெல்லியில் விரைவில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு ஸ்டாலின் அறிவித்தார். இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவரணியின் சார்பில் தலைநகர் டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும். அன்னைக்கு மொழி போரில் ஈடுபட்டு இந்தி பேசாத மாநிலங்களுடைய மொழிகளெல்லாம் காப்பாற்றணும். இன்னைக்கு கல்வி உரிமை போரில் ஈடுபட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய கல்வி உரிமையும் காக்க கழக மாணவரணியினர் முன்கள வீரர்களாக டெல்லியிலே திரளுவாங்க. கல்வி உரிமையும் மாநில உரிமையும் காப்போம். பல்கலைக்கழகங்களை உருவாக்கும் மாநில அரசுகளுக்கு அவற்றை நிர்வகிக்கவும் வழிநடத்தவும் தலைமை வகிக்கவும் அதிகாரம் வேண்டாமா என்று வினவிய முதலமைச்சர், அதனால்தான் தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளா, கர்நாடகா அரசுகளும் யுஜிசி நெறிமுறைகளை எதிர்த்துள்ளதாக கூறினார். இயற்கை பேரிடர் நிவாரண நிதியை தர மறுக்கும் மத்திய அரசு இந்தியை திணிக்கவும் சமஸ்கிருத பெயர்களை புகுத்தவும் மாநில உரிமைகளில் தலையிடுவதையும் மட்டுமே செய்வதாக கூறிய அவர், மத்திய பாஜக அரசின் எதேச்சதிகாரத்தை எதிர்த்து எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் போராடி கொண்டிருப்பதாக கூறினார். மொழிப்போர் இன்னும் முடியவில்லை, அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற திரு ஸ்டாலின், மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க 7வது முறையாகவும் ஆட்சி அமைத்து மாற்றம் காண மொழிப்போர் மறவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நாளில் உறுதியேற்போம் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளின் தலைவராக செயல்பட்டு வரும் ஆளுநர் திரு ஆர்.என். ரவி குடியரசு தினத்திலும் அரசியல் செய்து தமிழ்நாட்டின் பெருமைகளை கொச்சைப்படுத்த முயற்சிப்பதாக அமைச்சர் திரு மதிவேந்தன் பதிலடி கொடுத்துள்ளார். ஆளுநர் தமது குடியரசு தின உரையில் தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் பின்தங்கியுள்ளதாகவும் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் புகார் கூறியிருந்தார். இது தொடர்பாக அமைச்சர் திரு மதிவேந்தன் வெளியிட்ட அறிக்கையில், மாநில அரசை வசைமாறி பொழியவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விமர்சிக்கவும் வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகள் மூலம் ஒரு உரையை தயாரித்து குடியரசு தினத்தை அரசியல் கேடயமாக்குவது கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநரின் நடவடிக்கை, உச்சநீதிமன்ற வழக்கு, தேநீர் விருந்து புறக்கணிப்பு என தனக்கு எதிரான செய்திகளால் தூக்கத்தை தொலைத்துள்ள திரு ரவி அதை போக்க அவதூறாக அறிக்கை வெளியிட்டிருப்பதாக சாடிய அமைச்சர், நிதி ஆயோக் கடந்த ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில் 17 இலக்குகளில் தமிழ்நாடு முன்னிலை பெற்றிருப்பதும் நாட்டிலேயே 3வது இடத்தை பிடித்திருப்பதும் ஆளுநருக்கு தெரியாதா அல்லது நிதி ஆயோக் மீதே அவருக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக 3 நாட்களுக்கு முன் சொன்ன ஆளுநர் திரு ரவி இப்போது அப்படியே மாற்றி இரட்டை நாக்குடன் பேசுவதாக சாடியுள்ள திரு மதிவேந்தன் பிளவுவாத பேச்சை பேசுவதற்கும் மாநில அரசோடு மல்யுத்தம் நடத்துவதற்கும் ராஜ்பவன் ஒன்றும் குஸ்தி களமல்ல என சாடியுள்ளார். போதைப் பொருள் தடுப்புக்காக மாநில அளவில் 2022ஆம் ஆண்டு தமிழகத்தில் மாநாடு போடப்பட்டதையும் போதைப் பொருள் வழக்குகளில் சுமார் 15,000 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர், ஆனால் குஜராத்திலும் வட மாநிலங்களிலும் டன் கணக்கில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுவது ஆளுநர் கண்களுக்கு தெரியவில்லையா என்று வினவியுள்ளார். பாகுபாடான நிதி ஒதுக்கீடு மூலம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் மத்திய அரசின் கருவியாக செயல்படும் திரு ரவிக்கு அரசியல் செய்ய ஆசை இருந்தால் ஆளுநர் பதவியிலிருந்து விலகி அரசியல் களத்திற்கு வந்து அரசியல்வாதியாக பதில் சொல்லட்டும் என்று கூறியுள்ள திரு மதிவேந்தன், அதை விடுத்து குடியரசு தினம், சட்டப்பேரவை என எதை எடுத்தாலும் அரசியல் செய்து நாட்டின் குடியரசு தின பெருமைகளையும் தமிழ்நாட்டின் அருமைகளையும் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தந்தை பெரியாரை அவதூறாக பேசுவதன் மூலம் திரு சீமான் சுய விளம்பரம் தேடி வருவதாக விமர்சித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், அவரது பேச்சு வீரத்திற்கான அடையாளம் அல்ல, தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு என்று கூறியுள்ளார். பெரியார் குறித்து நாதக தலைமை நிலைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தெரிவித்த அவதூறு கருத்துக்களுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிடிவி தினகரன், உலகம் முழுவதும் பின்பற்றப்படும் தலைவரை அவதூறு செய்வதன் மூலம் திரு சீமான் சுய விளம்பரம் தேட முயற்சிப்பதாக விமர்சித்தார். ஒரு அரசியல் கட்சி பொதுச் செயலாளராக தலைவராக எனக்கு ஒரு அரசியல்வாதியாக இது மிகவும் மனவேதனையும் வருத்தத்தை அளிக்கிறது. வெட்கப்படுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. என்ன பேசுகிறோன்னு யோசித்து பேசுகிறாரா? பெரியார் அவர்களை பற்றி இப்படி பேசுவது உண்மையிலேயே அவர் சுய விளம்பரத்திற்காகவும் தான் அவர் பேசுகிறார். இது ஒன்றும் வீரத்தின் அழகு இல்லை. அது பெரியார் பற்றிய திரு சீமானின் அவதூறு கருத்துக்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது போன்ற கருத்துக்களை ஏற்க முடியாது என்றார். திரு சீமானை இதுவரை கைது செய்யாமல் இருப்பது ஏன் என்றும் திரு செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பினார். கடுமையான விமர்சனம் இப்போ பொதுவாக எல்லாரும் எங்கள் இதுலேயும் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது நானே என்னுடைய ட்விட்டரில் போட்டிருக்கேன். நீ அப்புறம் இதுக்கு மேலே என்ன செய்கிறது? இதுக்கு மேலே ஆளுங்கட்சி தான் அழுத்தம் கொடுக்கணும். ஆளுங்கட்சி நீங்கள் நேரம் பிடிச்சி போட்டிருக்கணும். இதனிடையே தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் திரு பழ நெடுமாறன், பெரியாரை அவமதிப்பது பிரபாகரனையும் சேர்த்து அவமதிப்பதற்கு சமம் என்று கூறினார். பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது என்பதே ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இதுபோன்ற செயல்கள் பெரியாரை மட்டுமல்ல, பிரபாகரனையும் இழிவுபடுத்துவதாகும். ஆகவே இனிமேலாவது யாரும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என வேண்டிக் கொள்கிறேன். திரு சீமானின் பெயரை குறிப்பிடாமல் பேசியது பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் பெயரை கூட சொல்ல விரும்பவில்லை என்று திரு நெடுமாறன் தெரிவித்தார். சென்னையின் 2வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் நிலையமாக உருவெடுக்க உள்ள பனகல் பூங்கா மெட்ரோ ரயில் நிலைய பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. சென்னையின் முக்கிய வர்த்தக மையமான தியாகராயர் நகரில் போக்குவரத்து நெரிசல் மக்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது. அதனை நிவர்த்தி செய்யும் விதமாக 2வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் நிலையமாக பனகல் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையம் உருவெடுக்கிறது. ஒரே நேரத்தில் 5,000 பேர் பயன்படுத்தும் வகையில் இந்த ரயில் நிலையம் கட்டப்படுகிறது. 20 மீட்டர் ஆழத்தில் அமையும் இந்த ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கான அனைத்து வசதிகளும் செய்யப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். லைட் ஹவுஸ் ஸ்டேஷன் அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஸ்டேஷன். விட்த்து 30 மீட்டர், லென்த்து 413 மீட்டர். அதற்கு அடுத்து மிகப்பெரிய ஸ்டேஷன் அதே காரிடார் 4ல் நம்ம சென்னை சிட்டியினுடைய ஒரு முக்கியமான இடமான டி நகரில் பனகல் பார்க் ஸ்டேஷன் கட்டுறோம். பனகல் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையத்தின் ஒட்டுமொத்த பணிகளும் நிறைவடைந்து 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என அவர் தெரிவித்தார். இதன் திறப்பு விழாவை ஆர்வமுடன் எதிர்பார்த்திருப்பதாக பொதுமக்கள் கூறினர். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஆளுங்க தான் வரக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல இப்போ இந்த ஒர்க்கு நடக்கிறனால கொஞ்சம் அமைதி இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பாக போயிட்டுருக்கு. இந்த ஒர்க்கு முடிஞ்சிட்ட அப்புறம் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் திறந்துட்டுனா அதுக்கப்புறம் நம்ம வர்ற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 17,000 சதுர அடியில் சுரங்க வணிக வளாகத்துடன் பனகல் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையம் அமைகிறது. பூந்தமல்லி முதல் பவர் ஹவுஸ் வரையில் உயர்மட்ட பாதையாகவும், கோடம்பாக்கம் முதல் கலங்கரை விளக்கும் வரை சுரங்க பாதையாகவும் அமைய உள்ள வழித்தடத்தில் பனகல் பூங்கா சுரங்க ரயில் நிலையம் முக்கிய இடம் பிடிக்க உள்ளது.
இனி வருவது செய்தி துளிகள். ஆளுநரின் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அரசுக்கு எதிராக ஆளுநர் திரு RN ரவி தொடர்ந்து செயல்படுவதால் ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் தேநீர் விருந்தில் தமிழக அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே அறிவித்துள்ளன. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து நோயாளி வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதாக வெளியாகும் செய்திகள் உண்மை இல்லை என மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. சிவகாமி என்ற பெண் மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் உடலை அவரது மகன் பாலன் சைக்கிளில் எடுத்துச் சென்றதாக வீடியோ காட்சிகள் வெளியாகின. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள நெல்லை மாவட்ட நிர்வாகம், சிவகாமி மருத்துவமனையில் உயிரிழக்கவில்லை என்றும் தனது தாயை உணவு அருந்த அழைத்துச் சென்ற மகன் பாலன் அனுமதியின்றி வீட்டிற்கு சைக்கிளில் அழைத்துச் சென்ற போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7.5% இடஒதுக்கீட்டால் 40,168 மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் உயர்கல்வி கனவை எந்த இடையூறும் இல்லாதவாறு சாதிக்க சாத்தியப்படுத்தும் வகையில் அனைத்து தொழில்முறை படிப்புகளும் 7.5% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி திராவிட மாடல் அரசு சாதனை படைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள வளர் தமிழ் நூலகத்திற்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் 1000 புத்தகங்களை அனுப்பியுள்ளார். அண்மையில் நடந்த நூலக திறப்பு விழாவில் பங்கேற்ற அவர் தனக்கு பரிசாக வந்த புத்தகங்களிலிருந்து 1000 நூல்களை முதல் கட்டமாக வழங்குவதாக அறிவித்திருந்தார். அதன்படி பெரியார், அண்ணா, கலைஞர் உள்ளிட்டோரின் நூல்கள் மற்றும் சமூகவியல், இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை திரு ஸ்டாலின் அனுப்பி வைத்தார். அவற்றை கூட்டுறவு அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ரவியிடம் வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் மணிமுத்தாறு அகத்திய மலையில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் இலத்தூர், ஆய்க்குடி, சாம்பவர், வடகரை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள நீர்நிலைகளில் பறவைகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது செம்மிசை, ஆலா, நாமக்கோழி, மஞ்சள் மூக்க நாரை, சீல்கை சிரவி, நீர்காகம் ஆகிய உள்நாட்டு வகை பறவை இனங்களும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வந்துள்ள கார்கினி, நீலவால் பஞ்சுருட்டான் ஆகிய பறவைகளும் கண்டறியப்பட்டன. மீண்டும் முக்கிய செய்திகள். 76வது குடியரசு தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நடிகர் அஜித், கிரிக்கெட் வீரர் அஸ்வின், நடிகை சோபனா, இசைக்கலைஞர் வேலு ஆசான் உள்ளிட்ட 139 பேருக்கு இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாநில உரிமையை பறிக்கும் UGC வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் டெல்லியில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.